தலைவர் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப லெங்தியான ஸ்டேட்மெண்ட் குடுத்திருந்தாரு. அதுல எஸ்ஐஆர்ல இருக்கிற பிரச்சனைகள பத்தி மென்ஷன் பண்ணிட்டு, கடைசியா ஜென் ஸி வாக்காளர்களே உங்களுடைய வாக்குரிமைய பறிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கூட இதுல முக்கியமா இருக்கும். அவர் அதுதான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாரு. நம்ம வந்து வாக்குரிமையே லூஸ் பண்ணக்கூடிய கூடும் அப்படிங்கிற மாரி. ஸோ இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அவருக்கு ஏதாவது ஒரு செய்திகள் வந்ததா? ஏதாவது அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றத வச்சு இந்த மாரி சொல்றாரா? உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு பின்னாடி? இல்ல ரொம்ப தூரம் போக வேண்டாம். நான் பெர்சனலா என்கிட்ட இருந்தே சொல்றேன். நான் சொல்லுங்க. வந்து 2003, 2005 அப்ப எனக்கு வாக்கு கிடையாது. ம். ஐ வாஸ் 15. இப்போ வந்து அதுக்கு அப்புறமா தான் வந்து எனக்கு வாக்குரிமை வருது. சோ அந்த எஸ்ஐஆர்ல ஐ வாஸ் நாட் அ பார்ட். ம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எலக்ஷன்ஸ்ல வந்து நான் வோட் பண்ணியிருக்கேன். ம். இந்த எலக்ஷன்ல வந்து என் வீட்டுக்கு அந்த ஃபார்ம் வரல. ம். சோ இது என்னோட ஃபர்ஸ்ட் எஸ்ஐஆர்ன்னும் போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எல்லா டீடைல்ஸும் குடுக்கணும். என்னோட பேரண்ட் கார்டியன்ஸோட டீடைல் அட்டாச் பண்ணி நான் குடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எங்க ஏரியால அந்த ஃபார்ம் விநியோகிக்கப்பட்டிருக்கு. எங்க வீட்ட தவிர எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு. அம்மா வீட்லயே இருந்திருக்காங்க. டோர் லாக்ன்னு இன்ஃபார்ம் ஆயிருக்கு. இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சோ ஐ டுக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து அது வந்து ஒரு கேம்ப் நடத்துனாங்க. அந்த கேம்ப்ல ஐ டுக் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ். அங்கேயே உட்கார்ந்து தேடி என் ஃபார்ம 4 பேர தாண்டி 5வது ஆளா ஒருத்தர்கிட்ட வாங்கி, அங்கேயே ஃபில் பண்ணி கையோட குடுத்து அக்னாலஜ்மென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். வெரி குட். எண்ட் ஆஃப் த டே அந்த அக்னாலஜ்மென்ட் குடுக்கும்போது அந்த பிஎல்ஓ சொல்றாரு, "இத ஸ்கேன் பண்ணி நான் அனுப்பிச்சுடுவேன். இதுக்கு மேல எலக்ஷன் கமிஷன் விட்ட வழி. இது வந்து வாக்குரிமை கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னுலாம் எதிர்பார்க்காதீங்கன்னு." அவர் எதுக்கு அந்த கமா போட்டு அனுப்புறாருன்னு எனக்கு தெரியல. சோ ம். வோட்டர் ஐடி இருக்கிற ஒரு ஆளு, எலக்ஷன்ல ஓட்டு போட்டிருக்கேன். என்னுடைய வாக்குரிமைக்கு அந்த ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. எனக்கு அது கொடுக்கப்படல. நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபில் பண்ணி குடுக்குறேன். அங்க ஒரு இக்கு வச்சு அனுப்புறாங்க. சோ இது பெர்சனல். நீங்க வந்து டிவிகே, ஜென்சிக்குலாம் அப்புறம். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஓகே. பேசிட்டு இருக்கிற ஒருத்தருக்கே இந்த நெருக்கடி இருக்கும்ன்றது 1 பாயிண்ட்.